எல்லாம் செயல்கூடும் எண்ணானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையேத்து அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி. எல்லா சித்த வைத்திய நண்பர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம நண்பர்கள் எல்லாம் ஃபோன் பண்ணி என்ன கேட்குறாங்கன்னா, ஆதி சூதம், அதாவது உலோகங்களிலிருந்து ரசம் பிரிக்க முடியுமா, அல்லது அபரேகத்திலேருந்து பிரிக்க முடியுமா, கல்லுப்புலேருந்து பிரிக்க முடியுமான்னு நிறையா கேள்விகள் இருந்துச்சுங்க. நான் ஒரு 8 மாதமாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். கருவங்கத்திலிருந்து பிரிக்க முடியுமா அப்படின்னு. அது போன மாதம் தாங்க நம்மளுக்கு வந்துச்சு. இப்போ அதோட பதிவு என்ன ஏறுங்கிறது இப்போ பார்த்துடலாங்க. கருவங்கத்திலிருந்து பாதரசத்தை பிரிக்க முடியும். முதல்ல ஏன் நம்ம கருவங்கத்தை தேர்ந்தெடுத்தோம்? ஏன்னா அது இப்போ வெள்ளிங்க இருக்குது, துத்தநாகம் இருக்குது, செம்பு இருக்குது, இதெல்லாம் உலோகம் தான். இதிலிருந்து கூட ரசம் பிரிக்கலாம். ஏன் நம்ம கருவங்கத்தை தேர்ந்தெடுத்தோம்னாங்க, கருவங்கம் உருவான விதத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் கருவங்கம் எவ்வளோ உயரிய உலோகங்கிறது நம்மளுக்கு தெரியும். கருவங்கத்தில் என்ன இருக்குதுன்னா, இது கருவங்கம்னு வச்சுக்கோங்களேங்க. இந்த கருவங்கத்தில் ரசம் மண்ணுக்கடியில் இது எப்படி உருவாச்சுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். பாதரசம், கெந்தகம், சல்ஃபர், பாதரசம், கெந்தகம், பிளாக் பாஸ்பரஸ், கருப்பு பாஸ்பரஸ், இந்த மூன்றும் ஒரு 3000 வருடங்கள் பூமிக்கடியில் இருந்தால் தான் கருவங்கங்கிற ஒரு உலோகம் உருவாகும். நம்ம எளிமையாக 400 ரூபா 500 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறோம் கடையில் போய். ஆனால் அதை பூமிக்கடியிலேருந்து அது உருவாகிறதுக்கு உண்டான காலங்கள் 3000 வருடங்கள் ஆகும் கருவங்கம் உருவாகிறதுக்கு. கருவங்கத்தில் என்ன ஒரு பியூட்டினா, இதோட கரு எண், மூல எண்ணுன்னு சொல்லுவாங்க. மூல எண் 82. அதே மாதிரி கருவங்கத்தோட மாஸ் நம்பர் அப்படின்னா 207. இப்போயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம், அறிவியல் ரீதியாக படிக்கிறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பாதரசத்தோட கரு எண்ணெய், மூளை எண்ணெய் உங்களுக்கு 80 தான். ஆனால் கருவங்கத்தோட இது 82. அப்போ பாதரசத்தோடு இது அடர்த்தி. அதனால தான் இங்கே நம்ம இதில் செய்கிறோம். இதிலிருந்து ரசம் பிரித்தா நம்ம நார்மலாக எடுக்கிற பாதரசத்தோடு இதில் அடர்த்தி அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம இதிலிருந்து ரசம் பிரிக்கிறோம். சரி, வெள்ளியம் துத்தநாகம்லாம் எப்படி உருவாகுதுன்னா, வெள்ளியம் பாதரசம், கந்தகம், ஒயிட் மெக்னீசியா, இது ஒரு 2000 வருடங்கள் இருந்தால் அது வெள்ளியம். அதே மாதிரி பாதரசம், ஒயிட் பாஸ்பரஸ், கந்தகம், இந்த மூன்றும் ஒரு 3000 வருடங்கள் இருந்தால் அது பேர் துத்தநாகம். பாதரசம், கந்தகம், ரெட் பாஸ்பரஸ், இந்த மூன்றும் 3000 வருடங்கள் இருந்தால் அது பேர் செம்பு, காப்பர். இப்படி எல்லா உலோகங்களிலையும் ஆன்மா பாதரசம் தான். அப்போ உலோகங்களின் ஆன்மா என்னென்னா பாதரசம் தான். அந்த ரசத்தை நம்ம பிரித்து எடுத்துட்டா அதிலிருந்து நாம் செய்யக்கூடிய குரு மருந்துகள், பாசான மருந்துகள், குரு மருந்துகள் மற்றும் முப்பு மருந்துகள், ரசவாத மருந்துகளுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இது பிரித்தோம். இன்னொன்று, பாதரச விலை ஏறிக்கிட்டே இருக்கனால கருவங்கத்திலேருந்து பிரித்து பார்க்கலான்னு சொல்லி பிரித்தீங்க. இது செய்கிறதுக்கு 8 மாதங்கள் ஆயிடுச்சு. குறைந்தபட்சம் ஒரு 2 கிலோ எடுக்கிறதுக்கு 8 மாதங்கள் ஆயிடுச்சுங்க. அவ்வளோ ப்ராசஸிங் இருக்குதுல்ல. நான் ஒவ்வொன்றா சொல்கிறேங்க, எப்படி எடுத்தேங்கிறத சொல்கிறேன். இப்போ தியரியாக பார்த்துட்டு ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். இப்போ இது கருவங்கங்க பார்த்துக்குங்க. இது கொஞ்சம் வெண்மையாக வெள்ளி போன்று இருக்கும். இது நல்லா பார்த்துக்குங்க. வெண்மை என்ன காரணம்னா, இந்த கருவங்கத்தை அமுரி அப்படின்னு சொல்லக்கூடிய மெய்ப்பொருளிலேருந்து பிரித்து எடுத்த அமுரியில் 9 முறை உருக்கி சாய்த்த கருவங்கம். அப்போ நெருப்பு ஓடாமல் நின்றுச்சு. கட்டின கருவங்கம் எடுத்துக்கணும். இதை நல்லா கவனிங்க. இது என்னது? வீரம், வீரப்பாசானத்தை கட்டியாச்சு. இது நெருப்பு போடாமல் கட்டி நிறுத்தப்பட்டது. இது வீரப்பாசானம் கட்டி நிறுத்தியாச்சு. இப்போ இந்த வீரப்பாசானம் எப்படி கட்டிச்சுன்னா, நம்ம மெய்ப்பொருளிலேருந்து எடுக்கக்கூடிய கம்பு உப்பையும் நம்ம மெய்ப்பொருளிலிருந்து எடுக்கக்கூடிய சோற்றுப்பையும் அரைத்து வீரத்துக்கு கவசம் கட்டி, அமுரியினால் கவசம் கட்டி 3 புடம் போட்டோம்னா வீரம் இப்படி சிவந்த நிறத்தில் கட்டிடும். இப்போ கருவங்கத்திலேருந்து எப்படி ரசம் பிரிக்கணும்னா, கருவங்கத்தை உருக்கி அடுப்பில் வச்சு உருக்கி இந்த வீரத்தை கிராசம் கொடுக்கும்போது கருவங்கம் இங்கே நல்லா கவனித்து பாருங்கள். இந்த மாதிரி வெட்டையாகி போயிடும். கருவங்கம் வெட்டையாயிரும். இந்த கருவங்க வெட்டையை எடுத்து இது நம்ம மெய்ப்பொருள்லேருந்து எடுக்கக்கூடிய குரு ஜெய்நீர்
காரசார நீர்னு வச்சுக்கோங்க. இந்த காரசார நீரில் 6 மாதம் போட்டு வச்சிட்டோம்னா பால் ரசம் திறந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து பாதரசம் வந்து அடியில் ஸ்டோரேஜ் ஆயிரும். இப்போ இந்த பாதரசம் வந்து என்னென்னா ஆதிசூதம், உலோகங்களின் ஆன்மா. இதை சேகரித்து எடுத்தால் இந்த இடத்துல பாதரசத்தோட அடர்த்தியாக இருக்கும். இது வந்து அது வந்து பிரித்து எடுத்த கருவங்கத்திலிருந்து பிரித்து எடுத்த ரசம். இதே போன்று அபரேகத்திலையும் செம்புலேயும் கல்லுப்புளி பாதரசம் இருக்குது, அபரேகத்தில் இருக்குது, வெள்ளியத்தில் இருக்குது, துத்தநாகத்தில் இருக்குது. இதிலிருந்தெல்லாம் எடுக்கிறதுக்கு அடுத்த கட்ட ப்ராசஸிங் போட்டு வச்சுட்டீங்க. அபரேக ரசமும் பிரிக்க முடியும், அபரேகத்திலேருந்து ரசம் பிரியும். அதேமாதிரி கல்லுப்புல நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு உப்புலேயும் ரசம் இருக்குது, பாதரசம் இருக்குது, அதையும் பிரிக்க முடியும். அதுக்குண்டான ப்ராசஸிங் போயிட்டுருக்கீங்க. அது இப்போ போட்டு வச்சாதான் ஒரு 8 மாதம் 10 மாதத்தில் அது நம்மளுக்கு கை கிடைக்கும். அது எல்லாமே போட்டு வச்சிட்டிங்க. அது ஒரு 8 மாதம் 10 மாதம் கழித்து அதையும் நான் பதிவு பண்ணுறேன். மொத்தத்தில் நம்ம நண்பர்கள் கேட்ட மாதிரி கருவங்கத்திலிருந்து ரசத்தை பிரிக்க முடியும். இது வந்து நம்ம மெய்ப்பொருள் முப்பு அப்படிங்கிற பொருளிலிருந்து சத்துக்களை பிரித்து உலோகங்களுக்கு இப்போ பாசனத்தை கட்டி வீரம்ங்கிறது என்னன்னாங்க, போகர் ஒரு பாடல் பாடியிருக்காரு. எழுத்தாதியான் தகட்டை கிண்ணம் செய்து எழிலைந்து பூவத்தை நடுவில் வைத்து படுத்தவுடன் மீனாட்சி மைந்தந்தனை பாய்ச்சி மூடு முப்பு குரு இதற்கு ஈடு இணை இல்லையேங்கிறார். அப்போ எழுத்தாதியான் தகடுனா எழுத்துக்கு ஆதி ஆவண்ணா அயத்தகடு எடுத்து அதில் கிண்ணம் செய்து எழிலைந்து பூதத்தை நடுவில் வைத்து, எழிலைந்து பூதத்தில் நடுபூதம் என்ன, பஞ்சபூத நடுபூதம் வந்து நெருப்பு பூதம். நெருப்பில் அய கிண்ணத்தை வச்சுட்டு அதுக்குள்ளே மெய்ப்பொருளை உள்ளே போட்டு வீரத்தை உள்ளே கொடுத்தோம்னா கட்டிக்கும் அப்படிங்கிறாங்க. மீனாட்சி மைந்தன்னா வீரம் கொடுத்தோம்னா கட்டிக்கும். இந்த பொருளை வச்சு உலோகங்கள் உள்ளக்கூடிய ஆன்மாவை பிரிக்கலாம் அப்படின்னு போகரையா பாடுறாரு. இப்படிங்க நம்ம மறைபொருளாக சித்தர்கள் எல்லா இடத்துலையும் இந்த விஷயத்தை சொல்லிட்டு தான் வராங்க. உலோகத்தில் ரசம் பிரிக்கிறது சொல்லிகிட்டே வராங்க. அதை நீங்கள் கூர்ந்து கவனித்து பாருங்க, மெய்ப்பொருள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக பிரிக்கலாம். மூலிகைகள் காரசார மூலிகைகள் வச்சு கூட பிரிக்கலாம். ஆனால் இது ரொம்ப ஒரு 6 மாதம் ஆனாலும் தெளிவாக பாதரசம் வந்துடும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கந்தகமும் பாஸ்பரஸ் சத்தும் எவாபரேட் ஆகிடும். இந்த ஜெய்நீரில் போட்டு வச்சோம்னா அது எவாபரேட் ஆகிடுது. ஏற்கனவே உருவான அந்த ரசம் மட்டும் கீழே அடியில் ஸ்டோரேஜ் ஆகிடுது. இப்போ நீங்கள் 1 கிலோ போட்டு வச்சிங்கன்னா ஒரு 650 ml வந்து உங்களுக்கு பாதரசம் கிடைக்கும். 1 கிலோ கருவங்கத்தை நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு 650 ml பாதரசம் கிடைக்குங்க. இது செஞ்சு முடிக்கப்பட்டது. கருவங்கத்திலேருந்து பாதரசம் பிரிக்க முடியும். இது எல்லா சித்த வைத்தியர்களும் ஆய்வாளர்களும் பயன்படுத்திங்க. நன்றி, வணக்கம்.